வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பொங்கலன்று தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பில்லை. நாளை மற்றும் நாளை மறுநாள் மிதமான மழையே பெய்யும். மாட்டுப் பொங்கலான ஜனவரி 15ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழையே பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. அயலக தமிழர்களுக்கு கலை பயிற்சிகள் அளிக்க 2 ஆண்டுகளுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்தான் நம்மை இணைக்கும் தொப்புள் கொடி என்றும் அயலக தமிழர் நாள் விழாவில் பேச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் செல்பி எடுத்துக் கொண்ட அயலக தமிழர்கள். சிறந்த பண்பாட்டு தூதர் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் விருதுகளையும் வழங்கினார். பாரத தாயையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமதிப்பவர்களை மக்கள் விரும்ப மாட்டார்கள். தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதை தருவதை முதலமைச்சர் சிறுபிள்ளைத்தனமாக கருதுவதாகவும் ஆளுநர் மாளிகை எஸ்தலத்தில் பதிவு. இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க வலுவான தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நெல்லையப்பர் கோயில் காந்திமதி யானை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட போது கண்ணீர் விட்ட பக்தர்கள். தாமரை குளத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடு. பொங்கலையொட்டி திருப்பூரில் பெரும்பாலான பனியன் நிறுவனங்களில் 8 நாட்கள் தொடர் விடுமுறை. சொந்த ஊருக்கு செல்ல பேருந்து நிலையங்களில் குவிந்த மக்கள். பழனி முருகன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கூட்ட நெரிசலை தவிர்க்க மலைக்கு செல்லும் படிப்பாதை ஒருவழிப்பாதையாக மாற்றம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஜனவரி 17இல் வேட்புமனு தாக்கல் செய்யும் திமுக. விதிமுறை மீறல்கள் இல்லாமல் தேர்தல் பணியாற்றவும் அறிவுரை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறதா பாரதிய ஜனதா? அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் ஆலோசனை. ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் 750 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்த்தது கண்டுபிடிப்பு. வேறு சில கட்டுமான நிறுவனங்கள் உட்பட 26 இடங்களில் நடந்த வருமான வரி சோதனையில் 10 கோடி ரூபாய் பறிமுதல். திராவிடத்தையும் பெரியாரையும் சீமான் ஒழிக்க நினைப்பது இந்துத்வா சக்திகளின் வளர்ச்சிக்கு உதவுமே ஒழிய தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவாது. நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் விமர்சனம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர். சிவகாசி அருகே திருத்தங்கலில் கல்லூரி மாணவரை கத்தியால் குத்திக் கொன்ற 17 வயது சிறுவன் தனது சகோதரியை காதலித்ததால் கொலை செய்ததாக தகவல். கும்பமேளா கொண்டாடுவதற்காக புலம்பெயர் தொழிலாளர்கள் வடமாநிலங்களுக்கு செல்வதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். கூட்ட நெரிசலால் பெண்களும் ரயில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம்.
அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டு தீயால் இறந்தோர் எண்ணிக்கை 16 உயர்வு. பலத்த காற்று வீசுவதால் தீ வேகமாக பரவும் என அதிகாரிகள் அச்சம். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் அயலக தமிழர் தினம் ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்காக வேர்களை தேடி திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா உட்பட 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அயல்நாடுகளில் தமிழினத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்களுக்கு தமிழ் மாமணி விருது, சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருது மற்றும் கல்வி, சமூக மேம்பாடு, மகளிர், வணிகம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவம் ஆகிய 6 பிரிவுகளில் சிறந்து விளங்கும் அயலக தமிழர்களுக்கு கணியன் பூங்குன்றனார் விருது ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், இதுபோன்ற விருதுகள் மூலம் பண்பாட்டு தூதுவர்களை உருவாக்கி உலகெங்கும் உள்ள தமிழர்களை நெருக்கமாக்குவோம் என்று கூறினார். தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு உலகின் எந்த பகுதிக்கு சென்றாலும் தாய் மண்ணில் இருப்பது போன்ற உணர்வே இருந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தார். வேர்களை தேடி திட்டம் தனது மனதுக்கு நெருக்கமான திட்டம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் நம்ம தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ஸ்டைல் சொல்லல்ல, செயல். அப்படித்தான் கடந்த 3 ஆண்டுகள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு சாதனைகளை நம்ம திராவிட மாடல் அரசுல செஞ்சிருக்கிறோம். நம்ம தமிழர்களின் வெற்றிக்காக செயலாற்றிட, தொண்டாற்றிட, முன்னேற்றிட உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்க உங்களில் ஒருவனா, உற்ற சகோதரனா, மூத்த தோழனா கேட்டுக்கிறேன். அயல்நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு தமிழர்களின் நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். அமெரிக்காவில் 100 ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை அயலக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி அந்த வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்படும். இந்த பயிற்றுனர்கள் அந்த பகுதியிலே இருக்க தமிழ் சங்கங்கள் கூட இணைந்து தமிழ் மொழியையும் தமிழ் கலைகளையும் 2 ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்புகள் மூலமாக நடத்துவாங்க. இதுக்கு ஆகிற செலவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசே இருக்கும். இதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்கிறேன். நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அயலக தமிழர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். முதலமைச்சருடன் அயலக தமிழர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அப்போது அயலக தமிழர்களிடம் செல்போனை வாங்கி தானே செல்ஃபி எடுத்து கொடுத்தார்.